குடி அஞ்சலி. காஃபி குடி. காஃபி குடி அஞ்சலி. ஏன் அப்படி பார்க்குற? இல்லைங்க, எனக்கு என் உசுறு போகிற வரைக்கும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. ஏங்க ஏன் என் மேலே நீங்கள் இவ்வளோ பாசம் காமிக்கிறீங்க? எனக்கு என் பக்கத்தில் எங்கள் அம்மா இல்லை, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு படம் மேலேயே என்னை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க. ஏங்க நீங்கள் காட்டுற இந்த பாசம் எந்த பொண்ணுக்குங்க கிடைக்கும்? எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எந்த பொண்ணுக்கும் கிடைக்காதுங்க. நான் புண்ணியவதிங்க, பாக்கியசாலி. என்னங்க நான் உங்களுக்கு அப்படி என்னங்க பண்ணேன்? ஏங்க என் மேலே இவ்வளோ பாசத்தை காமிக்கிறீங்க? சொல்லுங்கள். என்னங்க உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா என்ன அவ்வளோ கொடுமை பண்ணாலும், உங்கள் அண்ணி என்ன அவ்வளோ கொடுமை பண்ணாலும், நான் எதுக்கு தெரியுமா உங்ககிட்ட சொல்லிக்காம நான் அவ்வளோ பொறுமையாக இருந்தேன்? எதுக்கு அஞ்சலி? நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தாங்க காரணம். உங்களுக்காக நான் என்ன வேணும்னாலும் தியாகம் பண்ணுவேங்க, சகிச்சுக்கிட்டு போவேங்க. அந்த அந்த வீட்லேயே உங்களை மட்டும்தாங்க, நீங்கள் மட்டும்தான் என்னை பாசமாகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் நடத்துவீங்க. ஆனால் அந்த வீட்டில் எவ்வளோ கொடுமை நடந்தாலும் உங்கள்கிட்ட நான் எதுக்கு சொல்லிக்க மாட்டேன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வரத்துக்குள்ளே நான் எவ்வளோ இம்சப்பட்டாலும், எனக்கு எவ்வளோ கொடுமை கொடுத்தாலும், நீங்கள் வந்த உடனே உங்கள் மூஞ்சி நான் பார்த்த உடனே எனக்கு அந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாமே நான் மறந்து போயிடுவேன். என் வாழ்க்கையிலேயே எனக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கிறதுனா அது நீங்கள் மட்டும்தாங்க. நீங்கள் மட்டும்தான். நீங்கள் என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நான் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்குவேங்க, எவ்வளோ பெரிய கஷ்டம் வேணாலும் தாங்குவேன். அதுக்கு நீங்கள் என் பக்கத்தில் இதே மாதிரியே இருக்கணுங்க. நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. நீங்கள் காட்டுற இந்த பாசத்தை நான் எப்போவுமே மறக்க மாட்டேங்க. என் கனவுலேயும் என் நினைவுலேயும் நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலையும், நான் விடுற இந்த மூச்சு காற்றுலேயும், நான் பேசுகிற பேச்சிலையும், நடக்கிற நடையிலையும், நான் இருக்கிற அந்த வீட்டில் 4 செவத்துலேயும் எல்லாத்துலேயும் எனக்கு எப்போவுமே நீங்கள் மட்டும்தாங்க தெரியுவீங்க. நீங்கள் மட்டும்தான் தெரியுவீங்க. நீங்கள் மட்டும் என் கூட இல்லைன்னா நான் சத்துருவேங்க. அஞ்சலி, அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாத அஞ்சலி. நீ தான் என் உசுறு. உன்னை விட்டு நான் எங்கடி போகிறேன்? என் வாழ்க்கையே நீ தானடி. இங்கே பார், நீ அழுந்தாலே நான் தாங்க மாட்டேன்டி. இன்னும் இந்த வார்த்தையெல்லாம் விடாதடி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னங்க, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை கஷ்டப்படுத்தணுன்ட்டு இந்த வார்த்தையை சொல்லலைங்க. நீங்கள் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதுனா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இங்கே பாரு அஞ்சலி, ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை எனக்கு பெற்று கொடுத்துருக்கு. இதை விட வேறு என்னடி வேணும் எனக்கு? இங்கே பாரு அஞ்சலி, உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு நம்ம குழந்தை. இந்த இந்த உலகத்தில் இது விட்ட வேறு என்னடி வேணும் ஒரு மனுஷனுக்கு? இங்கே பார், காசு பணம் பங்களா காரு இதெல்லாம் அப்புறம் தாண்டி, அதெல்லாம் இல்லைன்னா கூட நம்ம வாழ்ந்துடலாண்டி. ஆனால் உனக்கு நானும் எனக்கு நீயும் இல்லைன்னா இருக்க முடியாதுடி, இருக்க முடியாது. என்னங்க? அழாது அஞ்சலி, அழாது. நான் இருப்பேன். என் உசுறு இருக்கிற வரைக்கும், இல்லை இந்த உடம்புல என் உசுறு இருக்கிற வரைக்கும் நான் உனக்காக மட்டும்தாண்டி வாழ போகிறேன். உனக்காக மட்டும்தான் வாழ போகிறேன். நீயும் யோசிக்கவே யோசிக்காத, உனக்காக யாரும் இல்லைன்னுட்டு. நான் இருக்கேன், நான் இருப்பேன். சரியா? சரிங்க. இங்கே பார், உனக்கே தெரியும், நீ அழுந்தா எனக்கு பிடிக்காது. நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உன் கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வந்தாலும் என்னால் தாங்க முடியாதுடி.
உனக்கே நல்லா தெரியும் தானே. சரியா? இனிமேல் நீ அழக்கூடாது. உன் முகத்தில் நான் சிரிப்பு மட்டும்தான் பார்க்கணும். சரியா? சரிங்க. எங்க சிரி. அச்சு, இதுக்கு நீ அழுந்துக்கிட்டே இருக்கலாம். நல்லாதான் சிரியா. போங்க, என்ன கிண்டல் பண்ணுறீங்களா? ஆச்சா, நான் கிண்டலெல்லாம் உன்னை போய் பண்ணுவேனா? இங்கே பார், இனிமே இப்படி தான் சிரிச்சுக்கிட்டே அழகாக இருக்கணும். சரியா? அங்கே பார், நீ அழுவுறது பேசுறது எல்லாமே பாப்பா கேட்டு இருக்கோம் இல்லையா? நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம பாப்பா அழுந்துக்கிட்டே இருக்கும். நீ அழுந்தா என் பொண்ணும் அழுகும். சரியா? ம், சரிங்க. குடி, காஃபி குடி, சூட ஆறிச்சு. அஞ்சலி, வாங்கக்கா. எப்படி இருக்கா அஞ்சலி? பாப்பா எப்படி இருக்கா? எங்களுக்கு என்னக்கா, நல்லா இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கும் என் பொண்ணுக்கும் எந்த கஷ்டம் வரத்துக்கு விட மாட்டாருக்கா. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நான் போய் த்ரிஷாவை பார்த்துட்டு வந்தேன். அஞ்சலி, என்ன சொல்கிறீங்கக்கா? நான் உங்கள் வீட்டுக்கு போய் அவளை பார்த்துட்டு வந்தேன். பாவம், ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு ரொம்ப இல்லாத மாதிரியே ஆயிட்டுக்கிறா. என்னக்கா சொல்கிறீங்க? என்னாச்சு அன்னைக்கு? ஆமாம் கார்த்தி, ஊர் ஜனம் மொத்தமும் அவளை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க? தப்பு செஞ்சது எங்கள் அண்ணனை தானே அசிங்கமாக பேசணும். அதில் த்ரிஷான்னு என்ன பண்ணாங்க? என்னவே இருந்தாலும் அவள் ஒரு பொண்ணு இல்லையாப்பா? பொண்ணுங்க ஒண்டி கட்டியாக இருந்தா எந்த ஆம்பளை விடுவான் சொல்லு? நான் போகும்போது ஒரு பொறுக்கி த்ரிஷாவோட கையை பிடிச்சிக்கிட்டு உன் புருஷ கூட 7 வருஷம் வாழ்ந்த, சரி இப்போது என் கூட வந்து 7 வருஷம் குடும்பம் நடத்து, என் கூடயும் பிடிக்கலையா? இதோ என் ஃப்ரெண்டு கூட போன்ட்டு ரோட்டில் அத்தனை பேருக்கு முன்னாடி ரொம்ப அசிங்கமாக பண்ணுறான். என்னக்கா சொல்கிறீங்க? இவ்வளோலாம் அசிங்கமாக பேசுவாங்களா? இவ்வளவு பேசுவாங்க, அதுக்கு மேலேயும் பேசுவாங்க கார்த்தி. பாவம் த்ரிஷா, அவன் நிலைமையில் நான் இருந்திருந்தா சத்தியமாக உயிரோடவே இருந்துக்க மாட்டேன். அன்றைக்கே விஷத்தை குடிச்சு சத்து போயிருப்பேன். ஐயோ பாவம் த்ரிஷாக்காக்கு இந்த நிலைமையா? கடவுளே, எப்படியெல்லாம் இம்சை கொட்டிக்குவாங்க. சே, ஒரு பொண்ணு கஷ்டத்தில் அம்மா வீட்டுக்கு வந்தா அம்மா வீடு தானே தோணை. ஆனால் அங்கே ஊர் மொத்த ஜனமும் இப்படி பேசினா என்னக்கா நியாயம் இது? சி, அவங்கெல்லாம் மனுஷங்களே இல்லையா? ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது இப்படியெல்லாம் பேசலாமா? ஏன் அவங்கெல்லாம் அக்கா தங்கச்சி கூட பொருந்திருக்க மாட்டானுங்களா? சி, பாவம் த்ரிஷாக்கா அங்கே எப்படியெல்லாம் கஷ்டப்படுதோ. அம்மா அஞ்சலி, அவள் என்ன தெரியுமா சொல்கிறா? நான் இவங்க பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நான் எப்போவோ சத்து போயிருக்கணும். நான் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் காரணம்ன்ட்டு சொன்னான். ஆனால் ரொம்ப பாவம். அவள் எவ்வளோவே பாவம் செஞ்சிருந்தாலும் அவளும் ஒரு மனுஷி தானே, அவளும் ஒரு பொம்பளை தானே. என்ன பண்ணுறது? அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை. வர யார் யாருக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுத்து இந்த மாதிரி பண்ணிடுறாரு. என்னவோ. இல்லைக்கா, இல்லை, நம்மளாம் இருக்கிறோங்க்கா. அது எப்படிக்கா நம்மளாம் விட முடியும்? என்னங்க, அது மட்டும் இல்லை அஞ்சலி, இன்னைக்கு மோனிஷாவுக்கும் சுதாகருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. இல்லை நடக்கக்கூடாது, நடக்க விட மாட்டேன். என்ன அஞ்சலி பேசுகிற? நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். என்னங்க இப்படி பேசுகிறீங்க? என்ன அஞ்சலி, நம்மளால என்ன பண்ண முடியும்னு நீ நினைக்கிற? சொல்லு பார்க்கலாம். அங்கே எங்கள் அம்மா, என் தங்கச்சி, எங்கள் அண்ணன் கல்யாணமே நடத்தி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்கிறது போய் நம்மளால என்ன தடுக்க முடியும்ன்ற? உன்னை என்ன பண்ணாலும் நம்ம வேடிக்கை மட்டும்தான் அஞ்சலி நம்மளால் பண்ண முடியும். என்னங்க பேசுகிறீங்க? இந்த நிலைமை உங்கள் தங்கச்சிக்கு ரோசிக்கு வந்திருந்தா இப்படி தான் சொல்லியிருப்பீங்களா? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் அண்ணனுக்கும், உங்கள் தங்கச்சிக்கு ஈவு இறக்கம் இல்லை, உங்களுக்குமாங்க. நீங்களாங்க இப்படி பேசுகிறீங்க? இல்லை அஞ்சலி, நான் அப்படி சொல்லலை. என் பேச்சு எங்கள் வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்குறாங்களோ விடுறாங்களோ, எனக்கு இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாதுங்க. இந்த சாந்தி முகூர்த்தம் மட்டும் நடந்துச்சுன்னா
அப்புறம் த்ரிஷா அக்காவால் இந்த வீட்டுக்கு எப்போவுமே வர முடியாது. சுதாகர் மாமாவுக்கு பொண்டாட்டியா வாழவே முடியாதுங்க. பாவங்க. இதுக்கு நீங்கள் தாங்க ஏதாச்சும் பண்ணணும். நீ அழாத அஞ்சலி, நீ அழாத. பச்சை உடம்புக்காரி அழக்கூடாது. சரி ஆச்சு, ஏதாச்சும் பண்ணலாம். நீ அழாம இரு. எப்படியோ கார்த்தி, நீ நல்லபடியா அது செஞ்சு முடி. சரியா? சரிக்கா. சரி அஞ்சலி, இதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். எப்படியோ அந்த வீட்டில் நீங்கள் 2 பேராச்சும் நல்லவங்களா இருக்கிறீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். என்னவோ பண்ணியன் சாந்தி முகூர்த்தம் நிறுத்திடுங்க, எனக்கு அது போதும். சரி அஞ்சலி, நான் போயிட்டு வரேன். குழந்தை பத்திரம், நீயும் பத்திரம். சரியா? சரிக்கா. எப்படியாச்சும் இந்த சாந்தி முகூர்த்தை தடுத்துடுங்க ப்ளீஸுங்க. என் கஷ்டத்தை, என் துன்பத்தை சொல்லி அழுபுறதுக்கு கூட ஆள் இல்லையே கடவுளே. எங்கள் அம்மா கிட்ட என் கஷ்டத்தை மொத்தமாக சொல்லலாம். நான் அழுந்தா எங்கள் அம்மா தாங்காது. நான் யாருக்கிட்ட சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன் கடவுளே. என்ன மாதிரி ஒரு கஷ்டம் எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. சனிய எங்கே போனாலும் விடாது போல இருக்கே. இங்கே உட்காந்து இருக்கே. நம்மளுக்கு என்ன, எப்படியா போட்டோம், நம்ம போவோம். அப்படியா சும்மா போகக்கூடாது. நல்லா வெறுப்பேற்றி விட்டு போகலாம். நீ எங்கே போனாலும் பின்னாடியே வருவியாடி. உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? தொலைஞ்சு போனியே, அப்படியே போய் எங்கன்னா சாவறதுக்கு என்ன? எங்கே பார்த்தாலும் நீயும் உங்கள் அம்மாவும் தான் தெரியுறீங்க. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? என் பாட்டுக்கு நான் ரோட்டில் சும்மா உக்காந்துருக்கேன். இங்கே கூட நான் நிம்மதியாக விட மாட்டிங்களா? இப்போ நான் உங்களை என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் என்ன இப்படி அசிங்கப்படுத்தி பேசுகிறீங்க? நீ என்னடி பண்ணல? என் பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு வந்தவளே. யாரு? நானா? உன் பொண்ணோட வாழ்க்கை கெடுத்த? உன் பொண்ணு ஏன் வாழ்க்கை கெடுத்தல? இல்லை நான் உன் பொண்ணு வாழ்க்கை கெடுத்தனா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறேன். எல்லாம் ஒரு தாயா? சி, வாயை மூடு. யாரை என்னடி பேசுகிற? ஒரு வேளை சோறு துண்டுறதுக்கு உனக்கு வழி இல்லை. என்ன தகுதி இருக்குன்னுட்டு நீ எல்லாம் என் வீட்டில் வந்து எங்கள் அன்னைக்கு நீ மருமகளாக இருக்கிற. நான் போடுற செருப்பு எவ்வளோ தெரியுமாடி? நீ என் உடம்புல இருக்கிற நகை எவ்வளோ தெரியுமாடி? நீ எல்லாம் என் கால் தூசி பெற மாட்டேன். சரி, இங்கே பார். அதான் எங்கள் அண்ணி உன்னை செருப்பில் அடிக்காத குறை துரத்தி விட்டாங்கல்ல. இப்போ எதுக்குடி இங்கெல்லாம் திரியிற? எங்கள் அண்ணா வீட்டில் மூளை கடுக்கிறதானே? இல்லை என்ன காசு பணம் வேணுமா சொல்லு, தூக்கி எறிகிற. ஊரை விட்டு எங்கன்னா கண் காணாமல் போயிடு. வேறு ஊருக்கு எங்கன்னா போயிடு, இங்கே இருக்காத. உனக்கு எவ்வளோடி காசு வேணும்? எப்போ பாரு காசு பணம் நீட்டு. சி, உங்களுக்கு காசு பணம் விட்டா வேறு எதுவுமே தெரியாதா? முடியாது. நான் இதே ஊரில் எங்கள் வீட்டில் தான் இருப்பேன். அதை கேட்குறதுக்கு நீங்கள் யார்? நான் இந்த ஊரில் தான் இருப்பேன். வேறு ஊருக்கு போக சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? இல்லையா, எங்கன்னா சத்து போயிடு. நான் எதுக்கு சாகணும்? எனக்கு என் புருஷன்தான் இல்லாமல் பண்ணிட்டீங்க. இப்போ என்னை நம்பி என் வயிற்றில் ஒரு உசுறு வாழ்து. அந்த உசுருக்காக நான் உயிரோடு இருந்து தான் ஆகணும். இருப்பேன். என்னடி சொல்கிற? ஆமாம். எப்போ நான் அம்மா ஆயிட்டேன். என் வயிற்றுலேயும் ஒரு குழந்தை உயிர் வாழுது. எனக்கு இப்போ ஒரு உசுறு இருக்குது. என்கிட்டேருந்து என் புருஷனை நீங்கள் பறிச்சிருக்கலாம். ஆனால் என் குழந்தைய நீங்கள் பறிக்க முடியாது. சி, நீயே வேணான்னுட்டு உன்னை துரத்தி விட்டுட்டு பிறகு உன் வயிற்றில் வளர்ற அந்த குழந்தை யாருக்குடி வேணும்? இங்கே பார், மரியாதையா அந்த குழந்தைய கழிச்சிடு. இல்லை நான் வேற வழி செய்கிறதா இருக்கோம். என் குழந்தைய கழிக்கணுமா? அது சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அது சரி. அது எங்கள் அண்ணி குடும்பத்தோட வாரிசே இல்லை. எவன் கூட போய் எங்கள் ஊர் மெஞ்சிட்டு வந்த? வேணாம், தெய்வம் செஞ்சு நிறுத்துங்க. இதுக்கப்புறம் என் வயிற்றில் வளர்கிற குழந்தைய என்னையும் எந்த வார்த்தையாலையும் நோவடிக்காதீங்க. போதும். இது கண்டிப்பாக
சுதாகர் எங்கள் வீட்டுக்காரோட குழந்தை தான். இது அவரோட குழந்தை தான், அவரோட குழந்தை தான். இது உங்களுக்கே நல்லா தெரியும். உங்கள் பொண்ணு கழுத்தில் அவர் தாலி கட்டிட்டா மட்டும் என் வயிற்றில் வளர்கிற குழந்தை அவரது இல்லைன்னு ஆயிடாது. இல்லை, நீ போய் சொல்கிற. அது என் மாப்பிள்ளையோட குழந்தை இல்லவே இல்லை. இங்கே பார், மரியாதையா எவனுக்கு போய் திட்டியோ அவன்கிட்டே போயிடு. இல்லையா பத்த கழிச்சிடு. இல்லைன்னா நீ உயிரோட இருக்க மாட்ட, உன்னோட குழந்தையும் உயிரோட இருக்காது. சொல்லியிருக்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோ. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என் வாழ்க்கை மொத்தமும் சீரழிச்சிட்டீங்க. என் புருஷன் இல்லாத மாதிரி, நான் அந்த வீட்டிலே இல்லாத மாதிரி, இப்போ என் வயிற்றில் வளர்கிற குழந்தை கூட நீங்கள் சொன்னபடி தான் நடக்கணுமா? முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே என்னை சாவடிச்சாலும் பரவாயில்ல. ஆனால் என் வயிற்றில் வளர்கிற என்னோட குழந்தை நான் கழிக்க மாட்டேன். இங்கே பார், இன்னைக்கு என் பொண்ணுக்கும் என் மாப்பிள்ளைக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. 10 மாதத்தில் என் பொண்ணை டான்னுட்டு வாரிசு பெற்று போட்டுருவா. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு நீ குறுக்கா இருந்தேன்னு வச்சுக்கோ அவளோட வாழ்க்கையில். என்னை பற்றி உனக்கு தெரியாது. இங்கே பார், முறையதை நான் சொன்னபடி கேட்டு இங்கே நான் ஊரை விட்டு போயிடு. உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லு, உன் மூஞ்சில் எடுத்து விசாரிக்கிறேன். நீங்கள் பயப்படாதீங்க. கண்டிப்பாக நான் அந்த வீட்டு வாசப்படிக்கிட்ட மிதிக்கவே மாட்டேன். ஆனால் நான் அதே மாதிரி இந்த ஊருக்கு நான் போக மாட்டேன். உங்களுக்கு என்ன, நான் அந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாது, சரியா? நான் வரமாட்டேன். என் வயிற்றில் வளர வாரிசு அவரு தான். ஆனால் இருந்தாலும் நான் அந்த வீட்டுக்கு வந்து நான் சொல்ல மாட்டேன். சரி, ஆனால் நீ அந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது. நீ இப்படி சொல்லிட்டு பிறகு மீறி வந்த அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும். என்னங்க, 7 வருஷமா நம்மளுக்கு குழந்தைட்டு நீங்களும் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்போம். அப்போல்லாம் நீங்கள் என் கூட இருந்தீங்க. இப்போது நீங்கள் அப்பா ஆயிட்டீங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை வந்துடுச்சிங்க. என் வயிற்றில் உங்களோட வாரிசுன்னு சொல்லணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அது சொல்கிறதுக்கு நான் தகுதியானவளே இல்லைன்னு ஆயிட்டேன். நான் உங்கள் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிட்டு பேருக்கு. என் குழந்தை மட்டும் உங்களுக்கு எதுக்குங்க? எதுக்கு? இல்லை நீங்கள் ஏற்றுக்கவா போகிறீங்க? என்னையே நீங்கள் வானானிட்டீங்க. இன்னும் நம்ப இல்லை, என்னோட குழந்தை மட்டும் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? நான் என்ன பாவங்க செஞ்சேன்? இந்த நேரம்னு பார்த்து எனக்கு இப்படி ஆகணுமா? நான் வீட்டை விட்டு வந்த உடனே என் வயிற்றில் வாரிசு வளருதுன்னுட்டு எனக்கு தெரியணுமா? எனக்கு ஏங்க இந்த சோதனை? இத்தனை வருஷம் நீங்கள் என் கூட இருக்கும்போது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இந்த குழந்தை எனக்கு நிற்கல. இப்போ நீங்கள் இல்லாத நேரத்தில் இப்போ நின்று இருக்கேன். உங்ககிட்ட ஆசையாக சொல்லும் போல இருக்கு, சொல்ல முடியலையே. எந்த பொண்ணுக்காச்சும் இந்த ஒரு நிலைமை வருமா? தன்னோட குழந்தை தங்கக்கிட்ட சொல்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கேங்க. நான் என்னங்க பண்ணேன்? இல்லை, நான் இப்படி இருக்கக்கூடாது. இது பழைய த்ரிஷா இல்லை. நான் எதுக்கு அழுவணும்? நான் ஏன் அழுவணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? என் குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? எவன் கூடயோ ஊர் பேஞ்சி பெத்த குழந்தையா இது? இல்லை, நல்லவளாக இருந்தா இவனுங்க கிட்டெல்லாம் வாழ முடியாது. நான் எப்பவும் போல அப்படியே இருக்கிறேன். இப்போ சொல்கிறேன், என்னை கண்டபடி பேசின அந்த மோனிஷாவோட அம்மாவும் அந்த என் வாழ்க்கை கெடுத்த அந்த மோனிஷாவும் எல்லாத்துக்கும் காரணமான என் மாமியாரும் என்னை பிச்சைக்காரி வெளியே போடி சொன்ன உங்கள் தங்கச்சியும் நான் விட மாட்டேன். கண்டிப்பாக விட மாட்டேன். எனக்கு நீங்கள் வேணும். என் குழந்தைக்கு நீங்கள் வேணும். இனிமேதான் ஆட்டம் ஆரம்பம். நான் யாருன்னுட்டு நாளைக்கு காமிக்க போகிறேன். எதுக்காக என் புருஷனை நான் விட்டு கொடுக்கணும்? நான் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா? சத்து போயிட்டேன்னா? இல்லை,
குழந்தை பிறத்துக்கு தகுதியானவளே இல்லையா? இப்போ என் குழந்தை பேச்சு எடுக்குது. இப்போ இப்போ யார் என்ன சொல்லுவாங்க? நான் பார்த்துட்றேன்.